Let A is equal to 2, 1, 1, 1 and B is equal to 2, minus 5, 0, 1. If Ax plus 3B is equal to 0, then the determinant of x is. இந்த கொஸ்டின் ஐஐடி ஜாம் பயோடெக்னாலஜி 2021 ரீசெண்டாக கேட்ட ஒரு கொஸ்டின் 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் கரெக்ட், சிங்கிள் செலக்ட் கொஸ்டின். ஆன்சர் தப்பாக எழுதுனீங்கன்னா -0.33. ரொம்ப கவனமாக இந்த கணக்கை நீங்கள் செய்யணும். என்ன கேட்டிருக்காங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் என்னங்கிறது நமக்கு கேட்டிருக்காங்க. We have been given an equation ax plus 3b equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. We have been given an equation ax plus 3b is equal to 0. ஸோ இது வந்து we are given a matrix, ஒரு மேட்ரிக்ஸோட குரூப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ 3b, 3ங்கிறது ஒரு நம்பர், bங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ நம்பர் இன்ட்டு மேட்ரிக்ஸ் இஸ் அ மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸையும் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். அதனுடைய ரிசல்டன்ட் என்ன வரப்போகுது? யூ வில் ஆல்சோ கோயிங் டு கெட் அ மேட்ரிக்ஸ். உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ அப்புறம் அந்த ஜீரோங்கிறது என்ன? ஜீரோ இஸ் அ நல் மேட்ரிக்ஸ். எல்லாத்துலேயுமே எலிமெண்ட்ஸ் என்ன இருக்க போகுது? உங்களுக்கு ஜீரோ மட்டும்தான் இருக்க போகுது. ஜீரோ இஸ் அ நல் மேட்ரிக்ஸ். இப்போது 3 இன்ட்டு பி, 3 இன்ட்டு பின்னு பார்க்கும்போது பிங்கிறது பாருங்கள், இட்ஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. இப்போது ஏங்கிறது என்ன? இட்ஸ் ஆல்சோ எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு we have been asked. Determinant of x is equal to what? இதான் கேள்வி நம்ம கேட்டிருக்காங்க. போலாமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்பாங்க? டிட்டர்மினன்ட் இது வந்து டேரெக்டாக என்ன பண்ணிடுவாங்கன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிடுவாங்க. ஏஎக்ஸ் ப்ளஸ் 3b ரெண்டு பக்கமும் டிட்டர்மினன்ட் எடுப்பாங்க. ஸோ என்ன வரும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 3b அப்படின்னு எழுதுவாங்க, ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் 0னா 0 தான், இப்படி எழுதுவாங்க. ஆனால் இது எழுதக்கூடாது. இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையவே கிடையாது. இது எப்பொழுதுமே ட்ரூ கிடையாது. என்ன அர்த்தம்னா, இப்போ 2 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்திங்கன்னா, ஹோலாக டிட்டர்மினன்ட் எடுத்தால் அது தட் இஸ் நாட் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. ஆல்வேஸ், எப்பொழுதுமே எடுக்கக்கூடாது. நாட் ஆல்வேஸ், எப்பொழுதுமே இது ட்ரூ கிடையாது. நாட் ஆல்வேஸ் ட்ரூ. சரியா? அப்படி இருக்கும் பொழுது இப்போது இதை நான் சின்னதாக ரீஅரேஞ்ச் பண்ணணும். ரீஅரேஞ்ச் பண்ணால் we can do it. இப்போ டிட்டர்மினன்ட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து என்னவாக இருக்கணும்? நமக்கு வந்து இட் ஹேஸ் டு பி ஏ டிட்டர்மினன்ட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு தான் எடுக்க முடியும், ஒரு மேட்ரிக்ஸுக்கு தான் எடுக்க முடியும். ஸோ இது வந்து எக்ஸும் வந்து ஒரு மேட்ரிக்ஸாக தான் இருந்திருக்கணும். இந்த எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸை நம்ம கண்டுபிடிச்சு we can also do the problem. அப்படியும் பண்ணலாம், அல்லது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுதாங்கிறத பார்க்குறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி சார் இந்த எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பண்ணலான்னா, ரீஅரேஞ்ச் த ஈக்குவேஷன். கிவன் ஈக்குவேஷன் a 2x is equal to -3b. சரியா? எழுதின பிறகு இந்த 2 எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ வந்து நமக்கு எக்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, போஸ்ட் மல்டிப்ளை ஏ இன்வர்ஸ் ஆன் போத் சைடு. ஏ இன்வர்ஸை 2 பக்கமும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஏ இன்வர்ஸ் முன்னாடி மல்டிப்ளை பண்ணுறேன் இன்ட்டு -3b. சரியா? ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ என்ன? ஐ ஈக்குவல் டு எக்ஸ். ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இது இப்படி கூட எழுதலாம், -3 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அப்போனா நம்ம கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஏக்கு ஏ இன்வர்ஸ் எடுத்துகிட்டு பி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஏ இன்வர்ஸையும் பியும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட -3 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு பிறகு இஃப் யூ டேக் த டிட்டர்மினன்ட் யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர். இதை நான் உங்கள் கையில் விட்டுருந்தேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்.
1 மார்க் கொஸ்டினை நம்ம எப்படி எழுதணும்? we have to இந்த இடத்துல இருக்கிறது எக்ஸ் இல்லைடா, ஏ இன்வர்ஸ் மல்டிப்ளைடு வித் -3b, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். என்னது? we have to use the determinantோட ப்ராப்பர்ட்டிஸ் பயன்படுத்தணும். இப்போ நம்ம 2 ப்ராப்பர்ட்டி பயன்படுத்த போகிறோம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபின்னு இருக்குன்னா this is always true. Determinant of A into determinant of B. இப்போ determinant of a constant multiplied with a matrix C, a number multiplied with matrix C, a number multiplied with matrix C பண்ணும் பொழுது அந்த நம்பரை வெளியே எடுத்துடலாம். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், k⁴n இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் சி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது ஓகேவா? ஃபைன். இந்த 2 ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ, எப்பொழுதுமே ட்ரூ. சரியா? இப்போ நம்ம அந்த ரீஅரேஞ்ச் பண்ண இந்த ஸ்டெப்பை வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இது ஏஎக்ஸ் மைனஸ் 3b, இதுலேருந்து நம்ம கணக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? by using the property of determinants we are going to find the determinant of x. ஸோ 2 பக்கமும் டிட்டர்மினன்ட் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் -3b இருக்கா? ஸோ இப்படி இருக்கும் பொழுது இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ ஹவு கேன் ஐ ரைட் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் x is equal to, இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு மேட்ரிக்ஸ். நம்பர் ஒரு மேட்ரிக்ஸ்னா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி, ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி நம்பரும் மேட்ரிக்ஸும், முதல் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸும் மேட்ரிக்ஸும். சரியா? ஸோ நம்பர் ஒரு மேட்ரிக்ஸ்னால் என்ன பண்ணணும்? நம்பரை வெளியே எடுத்துக்கலாம், -3. பியோட ஆர்டர் என்ன? நமக்கு இது 2x2 மேட்ரிக்ஸ். அப்படின்னா நம்ம என்ன எழுதிக்கலாம்? இட் கேன் பி ரிட்டன் as 2 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். நமக்கு பியோட ஆர்டர் நமக்கு 2. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் இங்கே 2வை மேலே எழுதிக்கலாம், பவர் 2 அதானே? டிட்டர்மினன்ட் ஆஃப் பி எழுதியாச்சு. -3 the whole square is 9. -3 the whole square is 9. இப்போ நமக்கு நமக்கு கேட்டிருக்க கேள்வி என்ன? who is our question? டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ யாரெல்லாம் வேணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயும் வேணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் பியும் வேணும். தெரிஞ்சால் அந்த கணக்கு முடிஞ்சுது. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது ஒரு நம்பர், டிட்டர்மினன்ட் ஆஃப் பிங்கிறது ஒரு நம்பர். சரியா? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன நமக்கு? சரி, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நமக்கு என்ன? ஹவ் வி கேன் வி ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ? ஏ எழுதிட்டுமா? ஏ எழுதுனா எனக்கு என்ன வரும் சொல்லுங்கள்? 2 1 1 1 ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன? is equal to 2 into 1 மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதுக்கடுத்து -1 into 1 என்னையா வரும்? 2 into 1 is 2, -1 into 1 1, 2 minus 1 2, அப்படி தானே? 1. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன நமக்கு? 1. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் 1. சரியா? இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் பி என்ன? 2 5 0 1. டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2 5 -5 2 -5 0 1. அப்படி எடுக்கும் பொழுது டிட்டர்மினன்ட் ஆஃப் பி என்ன வரும்? வில் ஹேவ் இட் அஸ், இதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இதோட சேர்த்து. இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் மேலே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுதா? சரியா? அதான் அப்பர் ட்ரையாங்கிள். இதுதான் வந்து என்னென்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் மெயின் டைகனல். இதான் மெயின் டைகனல். நான் வந்து மார்க் பண்ணி காமிச்சது மெயின் டைகனல், உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். மெயின் டயோகனல். சரியா? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப்
அண்ட் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் நல்லா கவனிக்கணும். ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸுக்கு மெயின் டைகனல் எலிமெண்ட்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடலாம். இது எதுக்கு மட்டும்தான்? அப்பர் ட்ரையாங்குலருக்கு மட்டும்தான். இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது, திஸ் இஸ் வாட் இட்ஸ் ஷோயிங், இட்ஸ் அன் அப்பர் ட்ரையாங்குலர். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால மெயின் டைகனல் எலிமெண்ட்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மெயின் டைகனலில் யார் இருக்கா? we have 2 and 1. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணால் 2 into 1 is 2. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் பியும் என்ன கிடச்சிச்சு? நமக்கு 2ன்னு கிடச்சிட்டு. இட்ஸ் அ நம்பர். ஸோ இட்ஸ் அ நம்பர் into 2. 9 into 2 is 18. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. 1 into டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் திஸ். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன அப்படிங்கிறது, உங்களுக்கு என்ன ஆன்சருங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த ஆன்சர் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட். தேங்க்யூ, பாய், அண்ட் see you in the next video. நன்றி.